சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த சம்பவம் 2 வாரங்களை முன்பு நடந்திருந்தாலும் தற்பொழுது வரை அந்த சம்பவத்தினுடைய தாக்கம் குறையவில்லை. தினந்தோறும் போராட்டமும் நடந்து வருகிறது. இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு தொடர்ந்து தீவிரமாக விசாரித்து வருவது ஒரு பக்கம் இருக்கையில், இந்த வழக்கினுடைய முதல் தகவல் அறிக்கை வெளியாகி பெரும் சர்ச்சையானது. இந்த முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு தேசிய தகவல் மையம் அதில் ஏற்பட்ட இந்த தொழில்நுட்ப கோளாறு தான் காரணம் என்று தெரிவித்திருந்தாலும், இதை பதிவேற்றிய பிறகு பல மணி நேரம் தொடர்ந்து இந்த முதல் தகவல் அறிக்கை காவல்துறையினுடைய அந்த CCTNS வலைப்பின்னலில் பலரும் பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது. இதற்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன? இது தொடர்பாக 2016ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை அதை சுட்டிக்காட்டி அப்பொழுதைய டிஜிபி 2016ஆம் ஆண்டு அனைத்து மாநகர காவல் ஆணையர்கள், மண்டல ஐஜிக்கள், டிஐஜிக்கள், மாவட்ட எஸ்பிக்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார். அந்த சுற்றறிக்கையில் என்னென்ன வழிகாட்டு முறைகளெல்லாம் பின்பற்ற வேண்டும் இந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வதற்கு, அல்லது அந்த பதிவு செய்த இந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவேற்றுவதற்கு என்னென்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக சில வழக்கினுடைய முதல் தகவல் அறிக்கையை CCTNS வலைப்பின்னலில் பதிவேற்ற தேவையில்லை என்று உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் குறிப்பிடுகிறது. அதில் முக்கியமான வழக்குகளாக இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு சம்பவத்தை போன்று பாலியல் வன்கொடுமை வழக்குகள், போக்சோ சட்டப்பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், சிறார் நீதி சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும், பதற்றத்தை ஏற்படுத்தும் என்று அறியப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள், இப்படி சில வழக்குகளை பட்டியலிட்டு இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் அப்பொழுது வகுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அப்பொழுது டிஜிபி இந்த சுற்றறிக்கையை காவல்துறையினருக்கு அனுப்பியிருக்கிறார். அதில் ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து இந்த CCTNS வலைப்பின்னலில் பதிவேற்ற வேண்டும். பதிவேற்றுவதற்கு உச்சநீதிமன்றம் வகுத்திருக்கக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறையின்படி 24 மணி நேரத்திலிருந்து அதிகபட்சமாக 72 மணி நேரத்திற்குள் இந்த முதல் தகவல் அறிக்கையை இந்த வலைப்பின்னலில் CCTNS வலைப்பின்னலில் பதிவேற்ற வேண்டும் ஒவ்வொரு வழக்கிற்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் இந்த வழக்குகள் எல்லாம் பதிவேற்ற தேவையில்லை என்று அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போக்சோ வழக்கு, பாலியல் வன்முறை தொடர்புடைய வழக்குகள் ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி இந்த தீவிரவாத சதி செயல்கள் போன்ற அந்த வழக்குகள் எல்லாம் அப்படி பதிவேற்ற தேவையில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் இந்த முடிவுகளை யார் எடுத்துக்கொள்ளலாம்? இதற்கான அதிகாரம் யாருக்கு? இந்த வழக்கினுடைய முதல் தகவல் அறிக்கையை CCTNS வலைப்பின்னலில் பதிவேற்ற தேவையில்லை என்ற முடிவை யார் எடுக்கலாம் என்பதற்கும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் அதற்கான நெறிமுறைகள் வகுத்தளிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மாவட்டமாக இருந்தால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் DSP அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவேற்றாமல் தவிர்க்கலாம். அந்த அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நகரங்களில் என்றால் உதவி ஆணையர்கள், இந்த முதல் தகவல் அறிக்கையை வலைப்பின்னலில் பதிவேற்றாமல் அவர்கள் அதை தவிர்க்கலாம். சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த காவல் மாவட்டத்தினுடைய துணை ஆணையர் இருப்பார்கள். இந்த வழக்கை பொறுத்தளவில் மயிலாப்பூர் காவல் மாவட்டத்தினுடைய துணை ஆணையர் இந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவேற்றாமல் தவிர்க்கலாம். இப்படி பதிவேற்றினாலும் கூட பொதுமக்கள் பார்ப்பதற்கு முன்பாக இவற்றை பிளாக் செய்வதற்கான அதிகாரமும் இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தான் இருக்கிறது என்று 2016ஆம் ஆண்டு அப்போதைய டிஜிபி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சுற்றறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையான வழிகாட்டு முறைகளை தான் உச்சநீதிமன்றம் வகுத்த அந்த வழிகாட்டுதல்களை தான் சுட்டிக்காட்டி டிஜிபி அந்த சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். இந்த சம்பவத்தை பொறுத்தளவில் இந்த முதல் தகவல் அறிக்கை வலைப்பின்னலில் பதிவேற்றி பல மணி நேரமாக அதை பொதுமக்கள் பார்க்கக்கூடிய வகையில் இருந்ததும், இதை 14 நபர்கள் பார்த்து அதை பதிவிறக்கம் செய்திருக்கிறார்கள் என்பதும் பின்னர் தான் நமக்கு தெரிய வந்தது. அதற்கு பிறகே இந்த முதல் தகவல் அறிக்கை இதில் பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது. இதை பதிவேற்றுவதற்கு முன்பாகவே தவிர்த்திருக்கலாம் என்றும், அல்லது பதிவேற்றிருந்தாலும் கூட இந்த குற்ற எண் என்று சொல்வார்கள், முதல் தகவல் அறிக்கையில் FIR நம்பர் என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த குற்ற எண் தெரிந்தால்தான் ஒருவர் அந்த முதல் தகவல் அறிக்கையை சென்று அந்த வலைப்பின்னலில் பார்க்க முடியும். அதை தெரிவதற்கு முன்பாகவே
அந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவேற்றி அதை பதிவிறக்கம் செய்து அதை நீதிமன்றத்திற்கு அனுப்பிய உடனே இந்த காவல் அதிகாரிகள் அவற்றை பிளாக் செய்வதற்கான அதிகாரம் இருப்பதாக இந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.